25 வருடங்கள் செல்லுகின்ற போது முழுமையாக அவனுடைய உடம்பு அழிந்து அவனுடைய முதுகன் தண்டு முதுகிலே இருக்கின்ற ஒரு சிறிய கடுகு மணி போன்ற ஒரு அஜிபு ஜனப் என்று சொல்லக்கூடிய முதுகம் தண்டு அது மட்டும் தான் மிஞ்சுகின்றது. ஒரு கடுகு மணி அளவுக்கு போன்ற உண்டு. அதைத்தான் அல்லாஹ் எங்களை மீண்டும் கியாமத்திலே எழுப்புகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅகுலு துராபு குல்ல ஷைஇன் மினல் இன்சான் இல்லா அஜ்ப ஸன்பி. அவனுடைய அந்த கடுகு மணி போன்று இருக்கக்கூடிய அந்த முதுகந்தண்டை தவிர அனைத்தையும் இந்த மண் அதனை சாப்பிட்டு விடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் மனிதனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது சப்தமிட்டு கேட்பார்கள், ஐன சம்அக், உன்னுடைய காது எங்க? அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தாயே, இப்பொழுது உன்னுடைய காது எதை கேட்கின்றது? ஏன் நீ செவிடாகி விட்டாய்? உனது பார்வை எங்கே? அனைத்தையும் பார்த்து சுற்றி திருந்தாயே, எங்கே உன்னுடைய பார்வைகள் குருடாகி விட்டன? ஏன் நீ ஊமையாகி விட்டாய்? உனது நாவுகள் ஏன் பேசுவதில்லை? உனது நறுமணங்கள் எங்கே? நீ பூசிய வாசங்கள் எங்கே? ஏன் இப்படி மாறி போயிருக்கிறாய்? உனது சொத்துக்கள் எங்கே? வெறும் ஏழையாக ஒரு சலமும் உன்னுடைய உடம்பிலே இல்லாமல், ஒன்றுக்கும் சொந்தமில்லாமல் இப்படி நீ இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள். அந்த கபரிலே வைக்கப்படுகின்ற போது கபரு சில கேள்விகளை கேட்கும். நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் உன்னை தேடிருச்சா? சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள், இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது. அவங்கள ஆகரத்துக்கு விடவே இல்லை, பள்ளிக்கு விடல, நல்ல அமல்களுக்கு அவங்கள துனியா அவங்கள உடல்ல, முழுக்க முழுக்க சிலரை துனியா அப்படியே பிடித்துக் கொண்டது. அதான் கபரு கேக்குது, நீ உலகத்தை தேடினியா அல்லது உலகம் முழுக்க ஒன்ன குலுங்கிருச்சா? நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒன்ன விட்டுருச்சா? மௌத்துக்கு நீ தயாராகி விட்டு வந்திருக்கிறாயா அல்லது தயாராக முன்னால் மௌத்து உன்னை வந்து அவசரமாக பிடித்துக் கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த மன்னரை மரணித்து செல்லுகின்ற ஒவ்வொருவரிடம் கேட்கவிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களை போன்று இந்த உலகத்திலே மௌத்தை, சக்கராத்தை, மஹ்ஷரை, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை, இறைவனுடைய வாக்குகளை, குர்ஆனுடைய உண்மைகளை எல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோம். உலகத்தினுடைய ஈடுபாடு எங்களை அப்படி ஆக்கிவிட்டது. உலகத்தினுடைய ஈடுபாடு. ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை நினைப்போம். நாம் செல்லவிருக்கின்ற நிர்பந்தமான அந்த நெருக்கடியான அந்த மன்னரை வாழ்வை நாள்தோறும் பேசுவோம், கதைப்போம். நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய ஈமானியத்தை நாம் அதிகப்படுத்துவோம். அல்லாஹுவை நேசிப்போம், ரசூலுல்லாஹ் அவர்களை நேசிப்போம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான மன்னரை வாழ்வை அடைய முன்னால் அதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட்டு நல்ல பல அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா